ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரௌனி ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பட்டர் அண்டு டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். அது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த சேனலில் நம்ம போடுற கேக் வீடியோ இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் மோர் வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த சாக்லேட்ஸை கட் பண்ணி இப்போ இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க. அவன் இருக்கவங்க அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திடீர் சடனாக இப்போ ப்ரௌனி வெளியிலலாம் வாங்கணுன்னா ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னும் போது நீங்கள் இந்த டார்க் சாக்லேட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மீதி இன்க்ரீடியன்ட்லாம் நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்லேயே வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு 8 பீசஸ் 10 பீசஸ் கிட்டே வரும். நம்மளும் பிள்ளைங்களுக்கெலாம் தாராளமாக அதை கொடுத்து சாப்பிட்லாம். ஹெல்த்தியாகவும் வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், எந்த வித ப்ரிசர்வேஷனும் இல்லாமல். ஸோ அப்புறம் ஒரு பவுல் எடுத்து ஒரு 3 முட்டையை நான் நல்லா உடச்சி ஊற்றிக்கிறேன். அதையும் இப்போ நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். எக் ஸ்மெல் வராத இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். யூஸ்வலி ப்ரௌனியில் அந்த எக் ஸ்மெல்ஸ்லாம் வராது. ஏன்னா நிறைய நம்ம கோகோ பவுடர் சாக்லேட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால அது வராது. இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இந்த எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ப்ரௌனியில் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணாலும் அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு நல்லா கிளியராக கிடச்சிரும். இது கேக் பண்ணுற மாதிரி கிடையாது. ப்ரௌனி எல்லாருமே வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த விக்ஸ் வச்சு கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சுகர் பவுடர் நான் அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இது பிக்னருக்காக நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ சுகர் பவுடரே யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் சுகர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செய்ய தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் நார்மலாக சுகரே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 150 கிராம் மைதா யூஸ் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். நீங்கள் எந்த ஃப்ளார் வேணால் யூஸ் பண்ணலாம். கோதுமை, அப்படியே ராகி, எந்த ஃப்ளார் வேணால் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடா டிஃப்ரெண்ட், பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். கோகோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தேவையான நட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். மில்க் சாக்லேட் இதெல்லாம் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வீட்டுக்காக செய்கிறதுன்னு சொல்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரேயில் ஊற்றி அவனில் வச்சு எடுத்துட்டோம். 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம்னா சுவையான சூப்பரான ஹோம்மேட் ப்ரௌனி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.